ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறமா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் டிங்குன்னு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல லாக்டவுன் ஆயிடுச்சுல்ல, ஸ்வீட்ஸ்லாம் வாங்க முடியாதுல்ல, அதனால நம்ம சேனல்ல என்ன பண்ணியிருக்கோம், பால்கோவா எப்படி செய்யறதுன்னு வீடியோ போடுறோம். உங்க வீட்டில் என்ன மில்க் இருக்கா, அப்புறமா கூடவே சர்க்கரையும் இருக்கா? வாங்க உடனே பால்கோவா செய்யலாம், குவிக் அண்ட் ஈஸியா. அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ், மில்க் யூஸ் பண்ணும்போது நார்மல் மில்க் யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தாலே போதும். ஈஸியா அண்ட் குவிக்கா நம்ம பால்கோவாவை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நாங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் பாருங்கள், நாங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் இதோட நம்ம சேர்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்க வேண்டியதாங்க. நம்ம கலந்து விட அது இப்படி லிக்விடாக இருக்கிறது கூட பால்கோவா மாதிரி மாறிக்கும். ஸோ நீங்கள் அது ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியும். இல்லாட்டி நார்மல் மில்க்குனாக்கா அந்த க்ரீம் மட்டும் உருவாகிறதெல்லாம் எடுத்துருவாங்க, நமக்கு அந்த மாதிரி ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொங்குற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம லோ ஸ்பீடில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லோவாகவே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹையாகவே அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வச்சிட்ருக்கீங்கன்னா திடீர்னு பொங்குதுன்னா லோவாக அந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இல்லாட்டி அது நான்ஸ்டிக் பேன் தானே அப்படின்லாம் விட்டுற வேண்டாம். ஏன்னா அது கீழே இருந்தமோ ஒரு மாதிரி சிவப்பாக வர மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் விடாமல் கலந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த பின்னாடி இருக்க அந்த சிவப்பாக இருக்கிறதெல்லாம் வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ திரும்பவும் பொங்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம லோ ஸ்பீடில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம கலந்து விட்டால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கலந்து விட்ருக்கோம். பாருங்கள், கடைசியில் இந்த ஃபுல் க்ரீம் மில்க் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. பாருங்கள், நான் அதோட கன்சிஸ்டன்சி இப்போ நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் 100 கிராம் சர்க்கரை இதோட நம்ம சேர்த்துடலாம். 100 கிராம் 100 கிராமை விட கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துடலாம். ஏன்னா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சோன்ட்டு தித்திப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சோன்ட்டு 100 கிராமுக்கு கம்மியாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ற வேண்டியதாங்க. அவ்வளோதான். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா அந்த பால்கோவாக்குள்ளே செட்டில் ஆகிட்டோட நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கோம். இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் டைம் நோட் பண்ணி பார்த்தோம், 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். கடைசியில் இந்த சர்க்கரையெல்லாம் உள்ளே போய் இந்த ஒரு அழகான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த பால்கோவா வந்துருச்சு. நான் சொன்னால சிவப்பாக வரும்னு அந்த பேன்லேயே சைடில் ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் அதை இந்த மாதிரியே சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் உங்கள் கையில் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு பால்கோவா உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை பால்கோவா எடுத்த உடனே நம்ம நான் காமிச்சாலே அந்த மாதிரி ஷேப்புக்கு இதை ரோல் பண்ணி இதை நம்ம இப்படி இந்த ஃபிங்கர்ஸில் வச்சு அமுக்கணுன்னா அந்த ஷேப்புக்கு அது வந்துடும். ஸோ இப்போ இதை கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டோங்க. பாருங்கள், கிண்ணம் கூட அங்கே காலியாக இருக்குது. ஸோ இப்போ இதை பேக்கரியில் இருக்க மாதிரியே பண்ணுறதுக்கு கடைசியில் இந்த மாதிரி மேலே செர்ரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஹாஃபாக கட் பண்ண செர்ரி அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி முழுசாக
முழுசாக இருக்க செடியை ஹாஃபாக கட் பண்ணி பண்ணுறதையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களுடைய இஷ்டம் தாங்க. ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி எல்லாத்து மேலேயும் வச்சிட்டோம்னா செடியை நம்மளுடைய சுவையான பால்கோவா வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும். நம்மளோட சுவையான பால்கோவா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாங்க பாருங்களேன், இந்த பால்கோவாவை எவ்வளோ அழகா அப்படியே பேக்கரியில் கொடுத்த மாதிரியே சூப்பராக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். செம்ம சுவையா சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ கடைசியில் நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த முறை என்னென்னா ஆம்புலன்ஸ் அப்புறமா வந்து தீயணைப்பு வண்டிக்கு வந்து வழி விட்டுருங்க. அது வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும். ஸோ வந்து யோசிக்காமல் டக்குன்னு வழி விட்டுருங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. அப்புறமா அங்கே நம்ம சேனல் லோகோ இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னும் 2 வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், take care, tata, bye bye.